இப்போ ஒன்று கெட்டு போல திரும்பவும் ஒரு வீடியோ போடுறேன். 3 நாள் இருக்குது. விஜய் அவர்களே, நீங்கள் பிஜேபி கூட கூட்டணிக்கு வாங்க. இது என்னுடைய இந்த தொண்டனுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் நல்லா யோசனை பண்ணிங்க. சிறுபான்மையின் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் உங்களை தனியாக இத்தனை கட்சிக்காரரும் நிற்க சொல்கிறாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க போய் பிதா சுதன் பரிசுத்த பெயரால் ஆமேன் அப்படின்ட்டு அத்தனை பேரும் டிஎம்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. பாய் அஸ்லாம் அலைக்கும் பாய் அப்படின்ட்டு அத்தனை பேருமே இஸ்லாமியர்கள் திமுக ஓட்டு போட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த 2 சிறுபான்மையினரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மறந்துடாதீங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறது இந்துக்களுடைய ஓட்டு தான். அதுலேயுமே ஒரு 10-15%, அதுவும் இந்த திமுக பிடிக்கிறது அதிமுக வர்ற சில ஓட்டுக்கள் தான். ஆனால் இங்கே விஜய் தனியாக நின்னா சிறுபான்மை ஓட்டை பிரிச்சிருவார். திமுகவுக்கு பயங்கரமான அடி விழுந்துடும். இதனால் நாம் ஜெயிச்சிடலாம். இதனால் 140-145 அதிமுக ஓட் பேங்க் வரும்னு சொல்கிறவன் பூரா யாருன்னு பார்த்தா அயோக்கிய பசங்க. அந்த யூடியூப் வச்சு பண்ணுற அத்தனை பேரும் அயோக்கிய பசங்க. பொய். இவங்களை நம்பி எடப்பாடியார் திரும்பி 5 வருஷம் ஒரு ஓரத்தில் உட்கார போகிறீங்க. எதிர்கட்சி தலைவராக கூட உட்காருவீங்களேன்னு தெரியல. அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவானுங்க. தயவு செஞ்சு மீண்டும் அமித்ஷாஜியை உங்களுக்கு வற்புறுத்துறேன். அதாவது நாங்கள் நேரடி உங்கள்கிட்ட பேச முடியும், இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் தான் போட முடியும். அமித்ஷாஜி அவர்களே, மீண்டும் இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்தவர் ஓட்டும் திமுகவிலிருந்து விஜய் பிரிச்சிருவான்னு கனவு கண்டாதீங்க. அது நிச்சயமாக நடக்காது. அவங்க விவரமானவங்க. அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் விஜயை நம்ம கட்சி கூட்டிகிட்டு வாங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்த யூடியூபர், இந்த பத்திரிகையாளர், இந்த டிவி வாரத்தில் உட்காரவங்க அத்தனை பேருமே ஃப்ராடு பசங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அறிவாளை எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு வாயில் கவி வச்சுட்டு, ஆனால் அதிமுகமா நான் பாஜகமா நான் இதும்பா. ஆனால் கடைசியில் 5 வருஷம் என்டிஏ கூட்டணியை ஓரத்தில் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க 1/2%, 1%, 1/4% ஓட்டை கூட விடாமல் அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் விஜயை சேர்த்திங்க. விஜய் சார், உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் கூட்டணி இருக்கிற இந்த ஆதவ அர்ஜுன, இந்த ஜானகிசாமி பேச்சை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியல் கட்சி எதிர்காலமும் கிடையாது, சினிமா எதிர்காலமும் கிடையாது. அந்த மாதிரி 2 பேரும் உங்களுக்கு பயங்கரமான ஆப்பு வச்சிருவானுங்க. உங்களை வளர விடாம பண்ணுறதே அவங்க 2 பேர் தான். மேலும் நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பேசி ஒரு கன்வின்ஸ் வாங்க. நம்ம திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் வாங்க. இல்லைன்னா திமுகவை ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு உங்களால் தான் முடியும். ஏன்னா நீங்கள் தான் இங்கே பிரிக்கிறீங்களே ஓட்டை. அவங்க அந்த 1/2%, 1% இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த கட்சி இந்த கட்சி தோளாதோரத்தை அத்தனையும் கூட்டிகிட்டு அவங்க கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் அமித்ஷாஜி அவர்களை கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அமித்ஷாஜி, இங்கே இருக்கிறவங்க இந்த 2ஆம் கட்ட தலைவர், முதல் கட்ட தலைவர், இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? ஐயோ தலைவரே, இங்கே களத்தில் நின்று நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் தலைவரே. அரசியலில் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்குறோம். இந்த தடவையாவது நம்ம என்டிஏ கூட்டணி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் விஜயை சேர்த்துக்குங்க. இந்த சீட்டு எண்ணிக்கையை பற்றி கவலைப்படாதீங்க. நான் பெரியவன், நீ பெரியவன் அதெல்லாம் வைக்காதீங்க. திமுகவை தோற்கடிக்கணும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.